ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ருசியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மதியான சாப்பாட்டுக்கு, நைட் டின்னருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, 3 லவங்கப்பூ, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அப்புறம் 1 இன்ச் இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 போல் மிளகு, அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம், இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணான்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 போல் பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலராக மாறணும். அந்தளவுக்கு மாறினா தான் நல்லா இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஏற்கனவே அரிசி வந்து எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற சாதாரண அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து சீரக சம்பா இல்லை பிரியாணி அரிசி, இதில் எது சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மெயின் ஐட்டம் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இந்த சாதம் வந்து 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் அரிசி போட்டிருக்கேன். அதனால் ஒரு ஃபுல் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். 4 பேருக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டிருக்கிறதுனால நான் இப்போ 2 மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காயில் இருக்க ஃபுல் தேங்காய் பால் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக இப்போ தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கோம். அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால இப்படி. இப்போ உங்களோட அரிசி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கூடவோ குறைவோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த விசில் வந்து ஃபுல்லாக அடங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். உதிரி உதிரியாக சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ விசில் அடங்கிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ தேங்காய் பால் அந்த நுரையெல்லாம் பாருங்கள், மேலே அழகாக சூப்பராக கட்டியிருக்கு. நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக கிண்டாமல் மெதுவாக கிண்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் சாதம். சூடாக இருக்கும்போது நம்ம வேகமாக கிண்டோன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா மெதுவாக கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் அடியில் மேலெல்லாம் ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை வந்து பொடி பொடியாக நறுக்கி இதோடு கலந்துட்டோன்னா நம்மளோட ருசியான தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நமக்கும் எப்பயும் செய்கிற ஒரே மாதிரி டிஷ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.